ஐயா, இந்த கிராமத்துக்கு இந்த பக்கம் இருக்க கிராமத்துக்கு அடிப்படை தேவையே வந்து அடையும். வந்து இலவசம் கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க, கடைசி இதெல்லாம் வேண்டாங்க. நம்ம மக்களுக்கு தேவை வந்து நல்ல நீர் வசதி, விவசாயம் செய்யறதுக்கு எத்தனையோ நல்ல பூமி வச்சுக்கிட்டு ஏழையாக இருக்கிறவங்க தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. முக்கால்வாசி சரியான நீர் இல்லை, சாப்பாடுக்கு வழி இல்லாமல் ஏழ்மையில் பெண்களும் வேலை வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நான் வந்து இதுக்கு உரிமை குரல் இருக்கணும், நான் போய் பேசணும் நாடாளுமன்றத்தில், இதெல்லாம் தெரியும். இந்த மக்களுக்கு ஒரு உரிமை குரல் எழுப்பணுன்றதுக்காக எனக்கு வந்து இருக்கிறேன். தயவுசெய்து எனக்கு வந்து மைக்ஸ் ஆதரிச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் அப்பா பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். அவர் எவ்வளோ ஃபோர்ஸாக மக்களுக்காக நின்னாரோ அதே மாதிரி நானும் மக்களுக்காக நேர்மையாக நிற்கணுன்றதுக்காக வந்திருக்கேன். அப்பாவோட கனவை பூர்த்தி பண்ணணுன்றதுக்காக வந்திருக்கிறேன். தயவுசெய்து எனக்கு ஆதரவு. ನಮಸ್ಕಾರ ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ, ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡ್ಬೇಕು. ಬರ್ತಾರೆ ಬರ್ತೀವಿ ಬರ್ರೆ ಬೇಡ ಹೋಗ್ರಿ, ದೇವ್ರು ಒಳ್ಳೆದು. ಆಯ್ತು ಇದು ಮಾಡಿಬಿಡು. ಪ್ರಕೃತಿ ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ತೀರ ಪರವಾಗಿ. ನೇಚರ್ ನೇಚರ್ ಅಪ್ಪನ ಟಿವಿ ನಂಗೆ ನೋಡ್ತಿದ್ದು ನಾವು, ಅದಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ಅಮ್ಮನ ನೋಡಿ அன்பிற்கினிய தளி மக்களே வணக்கம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை சந்தன வீரப்பனாரின் மகன் வித்யா வீரப்பன் பேசுகிறேன். பாத்தீங்கன்னா இந்த ஊர் வந்துட்டு எல்லை பகுதியில இருக்குங்க. சுத்தி வந்து உங்களுக்கு மலைப்பகுதி தான் அதிகம். இந்த இடத்துல விவசாய நிலம் அதிகமா இருக்கு. இந்த மக்கள் வந்துட்டு விவசாயத்தை நம்பிதான் பிழைக்கிறீங்கன்ற ஒரு வாழ்வாதாரம் அதுதான் இருக்கு. அதே போல மக்கள் மலைப்பகுதிகளில் பிழைக்கிறீங்க. இந்த மலைப்பகுதிகளில் இருந்து வர விலங்குகளிடமிருந்து உங்களுக்கு சரியான பாதுகாப்பு கூட இந்த அரசாங்கத்தினால, இப்ப இயங்கிக் கொண்டிருக்கிற அரசாங்கத்தினால கொடுக்க முடியல. விலங்குகளுக்கு மலைப்பகுதிகளில் சரியான நீர் ஆதாரம் கூட ஏற்படுத்தி கொடுக்க முடியல. இந்த 70 வருஷமா நம்ம திராவிட கட்சிகள் மீண்டும் மாறி 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 ஆட்சி செஞ்சன. என்ன நிலைமைக்கு நம்மள வச்சிருக்கு? நம்ம வந்துட்டு இலவசம் கொடுத்து கையேற்ற நிலையில வச்சிருக்காங்க. 1500 வந்துட்டு இன்னைக்கு ஓட்டுனா நாளைக்கு நேற்று நைட் வந்து 1500 கொடுத்து மக்களின் மனதை மாற்றி அந்த ஓட்டை திருடக்கூடிய வேலையில தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா ஒரு அரசாங்கம் என்பது என்ன பண்ணணும்? மக்களின் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் என்ன? ஒரு தனியார் பள்ளி அளவுக்கான குவாலிட்டியில ஒரு ஸ்கூலு, தனியார் மருத்துவமனை குவாலிட்டிக்கான ஒரு ஹாஸ்பிட்டல், நல்ல நீர் வரத்து. அவங்க இந்த ஊர் மக்கள் வந்து விவசாயத்திலே நம்பி இருக்காங்க. அப்படின்னும் போது நல்ல ஒரு நீர் வரத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். இங்க இருக்க ஒகேனக்கல் தென்பெண்ணை ஆறு இந்த நாடாளுமன்றத்திலேயே வருது. எத்தனை ஆறுகள், எத்தனை குளங்கள், எத்தனை ஏறுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன. மலைகளை வெட்டு வெட்டு விற்கிறாங்க, மண்ணை வாரி விற்கிறாங்க, மக்களின் சொத்தை திருடுறாங்க, இயற்கையை அழிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம மண்ணை உட்காந்துட்டு நம்ம வேலைக்கு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இவங்க எப்படி அரசியல் செய்யறாங்க? இந்த மண்ணுக்கு ஒரு பெரிய மதத்துல இருக்கு. இங்க எல்லா மதம், எல்லா மொழி, எல்லா இனம் சார்ந்த மக்கள் ஒன்றிணைந்து ஒன்று கூடி ஒரு நல்ல குடும்பமா வாழ்ந்துட்டு வரும். ஆனா
இங்க நமக்குள்ள வேறுபாடு ஏற்படுத்தி அதில் அரசியல்வாதிகள் குளிர் காய்கிறாங்க. என்னங்க நமக்கு பெரிய விஷயம், நமக்கு மனித நேயம். என்ன இனமா இருக்கட்டும், என்ன மொழியா இருக்கட்டும், எங்க அப்பா ஒரு வார்த்தை குறிப்பிட்டு இருப்பாரு, அது தமிழனா இருந்தா என்ன, கன்னடனா இருந்தா என்ன, தெலுங்கனா இருந்தா என்ன, எல்லாருமே மனிதர்கள் தானுங்க. எல்லாரோட உயிர் முக்கியம், எல்லாரோட பாதுகாப்பு முக்கியம். எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கைக்கு அவங்க குழந்தைக்கு அடிப்படை தேவைகள் இருக்கிறது. இது எத்தனை கவர்மெண்ட் தலைவர்கள், எத்தனை கவுன்சிலர், கவர்மெண்ட் தலைவர்கள் விட்டுருங்க, உங்க ஏரியால இருக்கிற எத்தனை கவுன்சிலர் அதை பூர்த்தி பண்றாங்க. ஒரு ரோடு சரியில்லைன்னா உங்களால போய் அதிகாரமா உங்க கவுன்சிலர் இருக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்க முடியுதா? அந்த நிலைமையில இந்த நாடு நம்மளை வச்சிருக்கிறா, இந்த கவர்மெண்ட் நம்மளை வச்சிருக்கிறா. தயவு செய்து யோசியுங்கள் மக்களே. மாறி மாறி பணத்துக்காக ஓட்டு போட்டோம். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களை ஒரு ரூம்குள்ள நிம்மதியான ஒரு சுதந்திரமான காத்து கூட சுவாசிக்க முடியாம, சுத்தமான நீர் இல்லாம, நீரை காசு கொடுத்து வாங்குறோம். எவ்வளவு காசு கொடுத்தாலும் சாப்பாடு, நல்ல சாப்பாடு கிடைக்கிறது இல்ல. அதுக்கான தேவையை தவிர மக்களுக்கு வேற என்ன தேவை நம்ம வாழ்க்கையில இருக்குது? இதை யாரும் செய்யாம இலவசத்தை கொடுத்து மக்களை ஏமாற்றி இந்த சமூகத்தை அடுத்த நிலைக்கு போக விடாம நம்மளை விட்டா நம்மளே பழச்சுப்போம். நம்மளுக்கு நீர் வரத்து ஏற்படுத்தி கொடுத்தால், வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தால், நல்ல கல்வி கவர்மெண்டே கொடுத்தா, நல்ல மருத்துவம் கவர்மெண்டே கொடுத்தா, நமக்கு என்னென்ன செலவழிக்க போகுது? நமக்கு என்ன வந்துட்டு நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கோம்? காலையில நைட்டு எழுத போற வரைக்கும் வாழ்க்கை என்பது போராட்டம் 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 தான் எல்லா குடும்பத்துக்கும் போயிட்டு இருக்கு. இது யாருனால? கவர்மெண்ட் நம்ம எப்படி பாக்குறாங்க? உயிரா பாக்கல, சட்டமும் சதுரமா இருக்கிற மனுஷனா பாக்கல. நம்மள கவர்மெண்ட் பாக்குறது ஓட்டா பாத்துட்டு இருக்காங்க. இத தயவு செய்து உணருங்க. நம்மள கவர்மெண்ட் பாக்குறது ஓட்டா பாத்துட்டு இருக்காங்க. அந்த ஓட்டை தான் நீங்க 1000 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் மிச்சு கொண்டு இருக்கிறீங்க. தயவு செய்து நம்மளோட நிலைமையை இப்பவே புரிந்து கொண்டு நல்ல தலைமை, மனித நேயம், இயற்கை காக்கிறது, உயிர்மையை காக்கிறது, உயிர்மையான மழை, நீர், நிலம், மக்களின் சத்தம், மக்கள் இந்த சமூகத்தை காக்கிற ஒரு தலைவரா தேர்ந்தெடுத்து நீங்க தலைமையில்லைங்க. உங்களுக்கான எல்லா விஷயமும் அந்த திறமையை ஏற்படுத்துவாங்க. தயவு செய்து 1000 500 பணத்துக்காக இந்த இலவசம் கொடுக்குறாங்க, அந்த இலவசம் கொடுக்குறாங்கன்ற ஒரு விஷயத்துக்காக நம்மளோட குழந்தைகளோட வாழ்க்கையை அடமானம் வைக்காதீங்க. ஏற்கனவே நிறைய இருக்கிறவங்க எத்தனையோ மலைகள் காணாம போயிடுச்சு, எத்தனையோ குளங்கள், ஆறுகள், ஏரிகள் எல்லாம் காணாம போயிடுச்சு. நம்ம நேரத்துல இவ்வளவு நீர் பற்றாக்குறை, இவ்வளவு இந்த இடம் இந்த நிலம் வந்து இப்படி காய்ந்து போயிருக்கு. இங்க இருக்க ஒகேனக்கல்ல உங்களால ஒரு பக்கத்துல ஒரு நீர் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஒரு நீர்வரத்தை ஏற்படுத்தணும்ல. இது எப்படி வந்து செயலில் இருந்த கவர்மெண்ட் யோசிங்க. தயவு செய்து ஒரு நல்ல கொள்கை உள்ள கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்களின் நாம் தமிழர் கட்சி மக்களின் பாதுகாப்பு, மக்களின் உயர்வு. ஒரே விஷயம் தாங்க, அரசியல் என்பது, அரசாங்கம் என்பது எனக்கான முன்னேற்றம் அல்ல, என் குடும்பத்துக்கான முன்னேற்றம் அல்ல, என்னை சார்ந்தவர்களின் முன்னேற்றம் அல்ல. அரசாங்கம், அரசியல் என்பது மக்களுக்கான முன்னேற்றம், சமுதாயத்துக்கான முன்னேற்றம், சமுதாயத்துக்கான சேவை என்பதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா இந்த சந்தன வீரப்பனாரின் மகள் நான் ஆண்டு காமிப்பேன். ஒவ்வொரு அரசாங்க அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் பாடம் எடுத்து காமிக்கிறேன். அரசியல் என்பது மக்களுக்கான சேவை என்பது. ஆகவே மக்களே, நீங்க எல்லாரும் என்னோட அப்பா மேல வச்சிருக்கிற அன்புனால எனக்கு கண்டிப்பா ஓட்டு போடுவீங்கன்னு தெரியும். அதையும் தாண்டி உங்க வீட்டு பிள்ளையா, உங்க மகளா, உங்க குழந்தைகளுக்கு ஒரு தாயா இந்த சமூகத்தை அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போய் நிறுத்துற நிலைமையில ஒவ்வொரு விஷயத்திலும் இனி உங்களோடு நான் நின்று போராடுவேன், உங்களின் குரலாக நான் இருப்பேன் என்பதை என் தந்தையின் பெயரில் சத்தியம் செய்து கொண்டு நான் இந்த உரையை முடிவெடுத்துக் கொண்டு முடிக்கின்றேன். நன்றி. வனத்தை காப்பாற்றிய எங்கள் ஐயா சியான் வீரப்பனாரின் மகள் தற்பொழுது தம் இனத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நான் தமிழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக இந்த கருமலை மாவட்டத்தில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். தாய் தமிழ் உறவுகளே, நடக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் தமிழகத்தினுடைய வெற்றி சின்னத்தில், மை சின்னத்தில் தங்களுடைய பொன்னான வாக்குகளை செலுத்த வேண்டும். ஏன் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும்? அறிவில் சிறந்த பெருமக்களே, சான்றோர்களே, இந்த மண்ணில் உயர்ந்தோங்கி நிற்கப்படுகிற மலைகள் ஆங்காங்கே வெட்டப்பட்டு லாரிகளில் கடத்தப்படுகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் இந்த மண்ணை ஆளவில்லை. அதுதான் காரணம். இந்த மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலாக நேசித்தவன் என் அப்பன் வீரப்பன். அவன் வழியே வந்த வீரத்தின் விதையாக உங்கள் முன் நிற்கின்ற எங்கள் அக்கா வித்யா வீரப்பன் அவர்கள்
எப்படி எங்கள் ஐயா வனத்தை நேசித்தாரோ அதைவிட அதிவேகமாக, அதைவிட உயர்ந்ததாக இங்கிருக்கிற மக்களை உயிருக்கு மேலாக எங்கள் அக்கா வித்யா வீரப்பன் அவர்கள் நேசிக்கிறார்கள். தயவு கூர்ந்து என்னுடைய பெற்றோர்கள் பணம் தான் இந்த நாட்டில் உயர்ந்தோங்கி நிற்கிறது என்ற நிலையை மாற்றி பணத்தை விட இனமானம் பெரியது, இனமானம் தான் காக்கப்பட வேண்டும் என்பதை என் மக்கள் இந்த நடக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஊழல்வாதிகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்றால் தயவு செய்து உங்கள் வலிமை மிக்க வாக்குகளை நாம் தமிழ் கட்சியுடைய மைச்சிலத்தில் செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்களை நம்பிதான் என் அன்பு மக்களே, உங்களை மட்டுமே நம்பி இந்த தேர்தல் களத்தில் எங்கள் அக்கா. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.